பொதுமக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். டாக்டர், என்னோட குழந்தைக்கு ரீசெண்டாக அடிக்கடி யூடி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடிக்கடி வித்தின் ஒரு 1 மந்த்லேயே 2 டைம்ஸ் இந்த மாதிரி வந்துடுது டாக்டர். ஸோ முதல்ல இவங்களுக்கு சொல்லக்கூடியது ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. எங்கெல்லாம் காமனாக பப்ளிக்கான பிளேசஸ் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்களோ, மேபி ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுற சமயத்தில் ஹைஜீன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அந்த பேசிக் ஹைஜீன் அப்படியே ஸ்கூல்ல இருந்தே சொல்லி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை ஆசிரியர்களும் இதை ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, நீர் வாட்டர் அப்படின்றத அட்லீஸ்ட் 2 to 3 லிட்டர் குழந்தைங்களுக்கு குடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து ஆரம்பத்திலேருந்தே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராப்பராக யூரினேஷன் டைமுக்கு ப்ராப்பராக யூரினேட் பண்ணக்கூடிய பழக்கம் வந்து அவங்களுக்கு உட்படுத்தணும். ஏன்னா யூரினேஷனை ஸ்டாக் பண்ணி வச்சுட்டே இருக்கிறதுனால ஹோல்டிங் யூரின் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற பாக்டீரியாஸே அங்கேயே க்ரோத் ஆகி பிளாடர் சிஸ்டைட்டிஸ் போன்ற இன்ஃபெக்ஷன்ஸை வரக்கூடிய அப்பர் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸை வரக்கூடிய வாய்ப்புகளை இது வந்து ஏற்படுத்தும். அதனால யூரினேஷனை ஸ்டாக் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக காட்டன் பேஸ்டு வியர் இன்னர் வியர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். ப்ராப்பராக கரும்புச்சாரோ அல்லது லெமன் ஜூஸ் அல்லது வீக்லி ஒன்ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ணிக்கணும். வெள்ளரிக்காயோ தர்பூசணி பழங்களோ நீர்க்காய்கறிகளை அதிகமாக எடுக்கும்போது இதெல்லாம் ப்ரோ ஆந்தோசைனன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஃப்ளேவனாட்ஸ்லாம் இருக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆந்தோசைனன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் ஈகோலை போன்ற பாக்டீரியாஸோ கிளெப்சிலா போன்ற பாக்டீரியாஸோ இதெல்லாம் வளராமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து உருவாக்கும். பாக்டீரியல் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஈகோலை போன்ற விஷயங்கள் தான் இது மட்டும் இல்லை, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் டயரியா போன்ற விஷயங்களையும் உண்டாக்குறதுக்கு இந்த பாக்டீரியா தான் முக்கியமானது. தயவு செய்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூடி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் ஈஸியாக தடுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ தயவு செய்து அவர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு டேக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.